ஊழலுக்கு பேர் பெற்ற இந்த திமுகவை வந்து நாங்க விரட்டி அடிச்சாச்சு. அடுத்த தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து எங்க இந்த திமுக காரங்க எங்க பார்த்தாலும் சரி எப்படியாவது ஒரு அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கணும் தமிழ்நாட்டுல. அதனாலதான் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் எடுத்துக்கோங்க அனிதா ராதாகிருஷ்ணன். ஏன்னா அவங்களால பொறுத்துக்கிட முடியல தளபதியோட பொற்கால ஆட்சியை யாரும் வந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்திலே பாத்தீங்கன்னா எத்தனையோ நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. யாருமே இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் செய்யாத ஒரு பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு மோசமான இதை அதை வந்து அவர் வந்து ஒழிச்சிருக்காரு. அது யாருமே இதுவரைக்கும் 70 ஆண்டு கால அரசியல் வரலாற்றுல இதுவரைக்கும் தமிழகத்திலே இந்த மாதிரி ஒரு பொற்கால ஆட்சியை ஊழலற்ற ஆட்சியை வந்து இதுவரைக்கும் யாரும் தமிழ்நாட்டிலே கொடுத்தது. அப்பேற்பட்ட ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்த எங்களுடைய தங்க தளபதி 8 கோடி மக்களின் தலைவரை வந்து தொடர்ந்து இந்த விளாத்திக்குள்ள எம்எல்ஏ மார்க்கண்டேன் ஒருமையில பேசுறாரு, கையை உடப்ப காலை உடப்பன்னு சொல்றாரு. அதெல்லாம் எவ்வளவு ஒரு கண்டிக்கத்தக்கது. அடுத்தாப்புல அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து இந்த திமுக காரங்களால பொறுத்து கொள்ளவே முடியல. எங்களுடைய தளபதி ஆட்சி அவர்கள் வந்து யாராலையும் திமுக காரங்க ஏத்துக்கிட முடியல. எப்படி இந்த வந்து ஒரு மாற்றம், இந்த மாற்றத்தை அவங்களுக்கு ஊழல் அடிக்கணும், மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கணும், தமிழ்நாட்டை விட்டு எல்லாத்தையும் சுருட்டிட்டு அவங்களும் அவங்க ஃபேமிலியை மட்டும் வாழணும். தூத்துக்குடியில் எப்படி கீதா ஜீவனும் அவருடைய குடும்பமும் வாழணுமோ, அங்க திருச்செந்தூர்ல அனிதா ராதாகிருஷ்ணனும் அவங்களுடைய குடும்பமும் வாழணுமோ, அது போன்ற இந்த திமுக காரனுக்கு வந்து எப்பவுமே வந்து அவங்க குடும்ப அரசியல் தான் பண்ணணும். அப்பேற்பட்ட ஒரு மோசமான ஆட்சியை திமுக ஆட்சியை எங்களுடைய தங்க தளபதி அவர்கள் விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து விரட்டி அடித்து ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்திருக்காங்க. என்ன ஒரு அருவருக்கத்தக்க பேச்சு, ஆபாச பேச்சு. இந்த உதயநிதியை வந்து இன்றைக்கு உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்கணும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அன்போடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தெரிவித்து கேட்டுக்கொள்கிறேன்.